உங்களை எல்லாரையும் இங்கே வரவேற்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடையிறோம். சதே அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஸ்கூலில் இப்போ இன்றைக்கி பார்க்குறீங்க. இந்த குழந்தைங்களை எல்லாரையும் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான தினத்தில் இங்கே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வெளியில் அனுப்பினா தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்ன காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வீட்டுள்ளேயே வச்சுக்குவாங்க, ரூமில் போட்டு அடைச்சி வைப்பாங்க, வெளியே எங்கேயும் விட மாட்டாங்க. பட் இப்போது பேரண்ட்ஸ் கிட்ட பெற்றோர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ தான் குழந்தைங்கள வெளியில் அனுப்புகிறாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்காகன்னு ஸ்பெஷலாக ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பள்ளியில் அந்த மாதிரி குழந்தைகள் படிக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுது. வீட்டுள்ள அடைச்சி வைக்கிறதுனால இல்லை. ஏன்னா அது சோஷியல் இன்டராக்டிவிட்டி, மித்தவங்களோட பழகிறதுக்கு, குழந்தைங்களோட கூடி இருக்கிறதுக்கு, அந்த யுனைட்டடாக எல்லாரும் சேர்ந்து செயல்படுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த மாதிரி பள்ளிகளில் அவங்களுக்காக கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கற்றுக்கிற பிள்ளைங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு, அவங்க தங்கச்சி, கூட பிறந்தவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்க நல்ல உதவி பண்ணுறாங்க. வீட்டில் பக்கத்தில் கடைக்கு போய் சாமானை வாங்கிறதுக்கோ, இல்லை சின்ன சின்ன கணக்குகள், சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களே சொந்தமாக கடைக்கு போய் சாமானை வாங்கிறதுக்கோ, இல்லை அவங்களே நாளைக்கு ஏதாவது தனியாக கடை வச்சு பிழைக்கிறதுக்காகவோ அந்த மாதிரியெல்லாம் இப்போ இங்கே வரதுனால தான் அவங்களுக்கு கிடைக்கிறது. இங்கே படிக்கிற பிள்ளைங்க படிப்படியாக முன்னேறி அவங்க நார்மல் ஸ்கூலுக்கு கூட போகிறாங்க. அதாவது 7வது படிக்க வேண்டிய குழந்தை ஒரு 4வது 3வது அந்த மாதிரி அட்மிட் பண்ணிக்கிறாங்க. பட் இங்கே இப்போ இவங்களை ஸ்கில்ஃபுல்லாக ஆக்கிற மூலமாக அவங்கள நார்மல் பள்ளிக்கு அனுப்புறதுக்கோ, இல்லை இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், இந்த குழந்தைங்கள் நாளைக்கு யாரையும் சார்ந்து எடுக்கக்கூடாது, அவங்களா இண்டிபெண்ட்டாக சொந்த முயற்சியில் அவங்க சொந்த காலில் நிற்கணும். ஒரு லைஃப் லாங் அவங்க பேரண்ட்ஸோடையோ, இல்லை அவங்க கூட பிறந்த அண்ணா அவங்களோடையோ, ரிலேட்டிவ்ஸோடையோ அவங்க டிபெண்ட் பண்ணாதக்கு அவங்களா முயற்சி எடுத்து அவங்களா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதிரி பள்ளிகளுக்கு வர மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிறது. இது தவிர இப்போ யோகா இந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ ஒரு 12 வருஷமாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த யோகா செய்கிறது மூலமாக நாங்கள் ஆய்வுலேயும் கண்டுபிடிச்சிருக்கோம், சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் இதே தான் செய்துட்டு இருக்கோம். மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ், பாலாஜி வித்யாபீட்டோட அங்கேயும் இதே மாதிரி நாங்கள் நிறைய ஆய்வுகள் செய்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆய்வில் நிறைய நாங்கள் முன்னேற்றங்கள் காண்றோம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்போ யோகா அவங்க பயிற்சி செய்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இருக்கிற முன்னேற்றத்துக்கும் நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு தெரியறது. ஒன்று, அவங்களோட நடைமுறை பழக்க வழக்கங்கள் அது முன்னேறுது. முன்னாடியெல்லாம் அவங்க யார்கிட்டையும் முகம் பார்த்து பேச மாட்டாங்க, கண் பார்த்து பேச மாட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் நல்லா பழகுறாங்க. அந்த சோஷியல் ஸ்கில்ஸ், இன்டராக்டிவிட்டி, வெளி உலகத்தில் போனால் அவங்க எல்லார்கிட்டையும் பழகிறதுக்கு, எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க அதுக்கு இப்போ நல்லா கற்றுக்குறாங்க.
backward 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ கை சைடுல. சரியா? ரெடி? bounce 1 2 3. opposite side 1 2 3. right 2 3. பவித்ரா கை நல்லா தூக்குடா. 1 2. இடுப்பு சுத்தலாமா? இது என்னது? இது கிரைண்டர். கை நல்லா வச்சுக்கோங்க, நல்லா சுத்துங்க. 1 2 3 4. opposite side 1 2 3 4. sky breathe in, மேல போங்க. out, கீழே போய் in, come up. breathe out, breathe in, breathe out, breathe in, out. கை கீழே போட்டுடுங்க. கால் ஓபன். நல்லா ஓபன் பண்ணிட்டியா? மாத்தி மாத்தி டச் பண்ணணும். ஓகே, அப்புறம் தலையை கீழே கொண்டு போய் வைப்போம்ல. ஓகே, ரெடி? கீழே போங்க. 1 2 3 4 5 6. மெதுவா கை கீழே வச்சுக்கோ. தலையை கீழே கொண்டு போகணுமே. ரெடி? தலை கீழே கொண்டு வைங்க. ரிலாக்ஸ். மெதுவா மேல வந்துடு. கால் சேர்த்திக்கோ. நமஸ்கார். Anjali. Bend back. Touching your body. Head down. Look up. Right leg back. Virvasana. Chaturpada. Balasana. Chaturdanda. Bhujangasana. Virvasana. Right leg forward. Hastapada. Namaskar. Anjali. Open up. Right. Hands in Namaskar. Kannu moodikonga. Breathe in. Sahana bhavatu, sahanau bhunaktu, saha viryam karavavahai, tejasvinavadhitamastu, ma vidvishavahai. Om Shanti Shanti Shanti. இந்த யோகா பண்ணுறது மூலமாக அவங்க உடல் நலத்துலேயும் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் இப்போ இது யோகாலாம் செய்கிறது மூலமாக நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும் அப்பப்போ, அந்த வலிப்புன்னு சொல்லுவோம். அது வந்து அப்பப்போ அடிக்கடி வந்துட்டுருக்கும் சில குழந்தைங்களுக்கு, செரிப்ரல் பால்சி அப்படின்னு அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கு. பட் இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த ஃப்ரீக்குவென்சி, அதாவது அடிக்கடி வராதுக்கு எப்பயோ ஒரு தரம் அந்த மாதிரி. பட் இன்னும் தொடர்ந்து செய்யறது மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்தெல்லாம் விடுபட முடியுது. மருந்து மாத்திரைகளோட டோசேஜ் நல்லா குறைஞ்சி போச்சு இப்போ அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பால் தூக்கி போட்டிங்கன்னா அவங்க பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த கண்ணுக்கும் அந்த கேட்ச் பண்ணுறதுக்கும் உண்டான அந்த கோஆர்டினேஷன், ஒற்றுழைப்பு இருக்காது. அவங்க வேற எங்கேயோ யோசிப்பாங்க, வேற ஏதோ செயல்படுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேசுகிற பொழுது அவங்களுக்கு வந்து ஸ்டட்டரிங்னு சொல்லுவோம், திக்குவாய், அந்த மாதிரி இருக்கிற நிலைமை நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் இங்கே அந்த எச்சில் வடியும், ட்ரூலிங் அப்படின்னு சொல்லுவோம், அதுவுமே இப்போ வந்து நல்லா கம்மி ஆயிருக்கு.
இது மாதிரி உடல் அளவுலையும் மனதளவுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த குழந்தைங்க கிட்டக்க. அவங்க நீங்கள் செய்ததை எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, யோகா செய்ததை பார்த்தீங்க. நார்மல் குழந்தைக்கும் இவங்களுக்கும் ஒன்றுமே வித்தியாசமே இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைங்க எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போகலை அப்படிங்கிறத அவங்களும் வந்து ஒரு விதமாக அவங்க அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. அது அந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த மாதிரியான ஸ்பெஷல் சில்ட்ரன், கேர்ள்ஸ் எஸ்பெஷலி, அவங்க வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திடுறாங்க. அது மாதிரி இல்லாமல், ஏன்னா அந்த பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கு வந்து நிறையா வெளியே முன்னேறணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி நிறுத்தாதீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயே அவங்க தொடர்ந்து படித்தாங்கன்னா அந்த கண்டினியூட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்கூல், நாளைக்கு ஒரு ஸ்கூல், நாளான்னைக்கு ஒரு ஸ்கூல் அப்படின்னு போடுற பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு சர்க்கிள், ஒரு எல்லாம் கூடவே இருக்கிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இந்த இடத்துல இருக்கிறோம், இங்கே நம்மளுக்கு இப்படியெல்லாம் சொல்லித்தராங்க, அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் அந்த லேர்னிங் அபிலிட்டி. நம்ம இந்த குழந்தைங்கள டிசேபிள்டுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா லேர்னிங் அபிலிட்டி கிடையாது, லேர்னிங் டிசேபிள்டுன்னு சொல்கிறோம், அட்டென்ஷன் இல்லைன்னு சொல்கிறோம், அதாவது கவனிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது எல்லாத்துலேயும் வந்து நார்மல் குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ இவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. சில காரணங்கள் இருக்குது குழந்தைங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமோட பிறக்கிறதுக்கு. அதில் பெரும்பாலான காரணம், முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது. வேர்ல்டு ஓவர் இருக்குது, வேறு காரணங்கள், ஜெனட்டிக் ரீசன்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அத்தை பையன், மாமா பொண்ணு, இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுற குழந்தைங்களுக்கு அதிகபட்சமாக இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது. மனநலம் குன்றியோ இல்லை உடல் நிலையில் ஏதாவது டிசபிலிட்டியோடையோ பிறக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொழுது நிறையா டென்ஷன் அனுபவிச்சாங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, உணவு சரியாக சத்துணவு சாப்பிடல, அந்த நேர காலம் கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது, அந்த தடுப்பூசிகள் போட்டுக்கல, அதை அக்ராஸ் த கவுண்டர் மெடிசன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கடையில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நேராக போய் நம்ம இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் ஒரு சில காரணங்கள். அதே மாதிரி அந்த தாய்க்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் அம்மா வந்துருச்சு, ஜெர்மன் மீசல்ஸ் அப்படியெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா பிறக்கிற குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஊனத்தோடு பிறக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி வச்சுருக்கு. ஸோ அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதுன்றது தான் பெரும்பாலான காரணத்தில் முக்கியமான காரணம்னு பார்த்தா அதுதான் இருக்குது. ஸோ இப்போ இந்த குழந்தைங்கள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் குழந்தைக்கோ இல்லை ஸ்பெஷல் குழந்தைக்கோ வித்தியாசமாக எதுவுமே தெரியாது. பார்க்க எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் டெவலப்மெண்டல் டிலே, அதாவது அந்த குழந்தை வளர வளர ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்தந்த ஆக்டிவிட்டி அந்த குழந்தை செய்யுதா அப்படிங்கிறத தான் பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம். அந்த ஆக்டிவிட்டி அது செய்யாமல் போச்சுன்னா தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ பிறந்த உடனே வித்தியாசம் இருக்காது. ஆனால் சில குழந்தைகள், அதாவது டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால வருது. அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் பிறந்த உடனேயவே தெரியும் உங்களுக்கு வித்தியாசங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைகள் வந்து குப்புறுத்துக்கணும். அதே மாதிரி 6 மாதம் 8 மாதம் ஆகிற பொழுது உட்காந்துக்கணும் எழுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் நார்மல் குழந்தைகளுக்கு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிலேடாக இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஏதோ வித்தியாசப்படுதே
அந்த நாளைக்குள்ளே இப்போ 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே குழந்தை குப்புறதுக்குல கழுத்து நிற்கலை அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒரு சைன். அதாவது ஒரு நம்மளுக்கு தெரியறதுக்கு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி இல்லையே அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாம். காமிச்சிட்டு அதே மாதிரி குழந்தை ஒரு 6 மாதத்தில் குப்புறத்துக்குல கொஞ்சம் நகர ஆரம்பிக்கல, அதே மாதிரி உங்களுக்கு தவழும் குழந்தை, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு நிற்கும், நடக்கும், பேச ஆரம்பிக்கும், ஒரு பொருள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கையில் வாங்கிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த இது செய்யலை. கண் பார்க்குதா, நம்ம பேசினா சிரிக்குதா, காது கேட்குதா, அந்த சத்தத்துக்கு அந்த கிளிகிளிப்பை காமிப்பாங்க சின்னதுலலாம், அந்த காது சத்தம் கேட்குதா, காது கேட்குதா. ஏன்னா அது காது கேட்டதுனா தான் பேசுறதுக்கு கற்றுக்குது, அந்த வாய்ஸ் நம்மளுக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்குது. ஸோ காது கேட்காத குழந்தைங்கள் அதனால தான் வாய் பேசவும் முடியாமல் போகிறாங்க. அது மாதிரி இந்த டெவலப்மெண்டல் டிலேஸ் அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபோர்ஸி பண்ணோம், பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. பெற்றோர்கள் இந்த மாதிரி டிலே ஆகுது, இந்த குழந்தை இது செய்யலையே, இது ஏதோ வித்தியாசமாக தெரியுதே அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணணும். அப்படி 3 வயசு வரைக்கும் ஒன்றுமே தெரியலையா, எல்லா மாதிரியும் இருக்கா, ஸோ மனநலம் குன்றிய குழந்தைங்க இல்லை ஆட்டிசம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை தெரியாது உங்களுக்கு. அந்த ப்ராப்ளம் தெரியாததுனால அவங்களுக்கு இன்னும் டிலே ஆகுது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு, அதுதான் பிரச்சனையாக போயிடுது. இல்லை இன்னொரு முக்கியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தை பிறந்து டிலேடு க்ரைங், அதாவது குழந்தை பிறந்த உடனே அழணும், அந்த மாதிரி அழலை ரொம்ப டிலே பண்ணி அதை அழுது அடித்து அந்த மாதிரினா கூட அழணும். அது அழாமல் இருக்குன்னாலே அதுவே ஒரு முக்கியமான காரணம் கண்டுபிடிச்சிக்க. இந்த குழந்தைக்கு வந்து ஏதோ சரியில்லை, அந்த மாதிரி மனநலமோ இல்லை உடல் நலமோ ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் அதுதான் குழந்தை பிறந்த உடனே. அதே மாதிரி இப்போ 3 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட்டில் எல்லாம் டிலே இருந்தது தெரிஞ்சதுன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு அசஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்கள் இருக்குது, ஸ்பெஷல் பீப்புள் இருக்கிறாங்க, இதுக்குன்னு படித்தவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு பேட்டரி ஆஃப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறதுனால படங்கள் வச்சு, சின்ன சின்ன படங்கள் வச்சு அதோட கண்டினியூட்டி அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா, 1 2 3 4 இதுக்கப்புறம் என்ன வரணும், அந்த மாதிரி எழுத சொல்லி எழுதுகிற பொழுது அந்த கையெழுத்து சரியாக இருக்கா, அது மாதிரி சில டெஸ்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. பினட் ஸ்டான்ஃபோர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்குன்னு சைக்காலஜிஸ்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு சர்க்கிள், ஒரு எல்லாம் கூடவே இருக்கிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இந்த இடத்துல இருக்கிறோம், இங்கே நம்மளுக்கு இப்படியெல்லாம் சொல்லித்தராங்க, அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் அந்த லேர்னிங் அபிலிட்டி. நம்ம இந்த குழந்தைங்கள டிசேபிள்டுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா லேர்னிங் அபிலிட்டி கிடையாது, லேர்னிங் டிசேபிள்டுன்னு சொல்கிறோம், அட்டென்ஷன் இல்லைன்னு சொல்கிறோம், அதாவது கவனிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது எல்லாத்துலேயும் வந்து நார்மல் குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ இவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த குழந்தைங்கள தனிப்படுத்தி பார்க்காதீங்க, தனிமைப்படுத்தாதீங்க. எல்லார் கூடயும் அவங்க வந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க, எல்லார் கூடயும் ஒன்றா இருக்கணும், ஒன்றா கூடி வாழணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்கள தனிமைப்படுத்தி ஒதுக்கி வைக்காதீங்க, எல்லார் கூடயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.